அன்னையே போற்றி. ஓம் அனைத்துலகே போற்றி. ஓம் அரியணை அமர்ந்த அரசியே போற்றி. ஓம் கருமாரி அன்னையே போற்றி. ஓம் சக்தி. இலங்கை கொழும்பு ஸ்ரீ கதிரேசன் வீதி அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் கோவில் ஆடிப்பூர பால்குட பவனி 2025. இலங்கை கொழும்பு ஸ்ரீ கதிரேசன் வீதி அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் கோவில் ஆடிப்பூர பால்குட பவனி 28/7/2025 அன்று திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு கொச்சிக்கடை ஸ்ரீ பொன்னம்பலவானேஸ்வரர் ஆலயத்திலிருந்து கருமாரி சித்தர் ஸ்ரீ ரங்கதாஸ் சுவாமிகளின் அருளாசியுடன் பால்குட ஊர்வலம் ஆரம்பமாகி மிகச் சிறப்பான முறையில் நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்த அடியார்கள் இப்பாற்குட ஊர்வலத்தில் கலந்து கொண்டு அம்மனின் அருள் வேண்டி தொடர்ந்து பிரார்த்தனைகளோடு ஆலயத்துக்கு நடைபவனியை மேற்கொண்டனர். ஊர்வலம் ஆலயத்தை வந்தடைந்ததும் அடியார்களின் பால்குட அபிஷேகம் மிகச் சிறப்பான முறையிலே நடைபெற்றது. அம்பிகையே, அலங்கார தேவியே, உந்தன் பார்வைப்பட்டால் கொடிய நஞ்சும் அமுதமாகும் மாயம் கொண்டவளே, அகிலத்தை ஆளும் அகிலாண்டேஸ்வரியே, நமக்குள் இருக்கும் கரைகளை கண்டறிந்து அதனை அறுத்தெறியும் அரும்பொருட் செல்வமே, உனை போற்றி பாடிடுவோம், எமை காத்திடுவாய் கருமாரி தாயே. இதுவே உன் பக்தர்களின் பிரார்த்தனை. அதைத் தொடர்ந்து திருவருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. மறுநாள் 29/7/2025 அன்று செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு சீர்வரிசை கொண்டு வரும் வைபவத்தை தொடர்ந்து அம்பாளுக்கு விசேட பூஜையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருவருட்பிரசாதம் வழங்கப்பட்டு பக்த அடியார்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. தொடர்ந்தும் கொழும்பு ஸ்ரீ கதிரேசன் வீதி அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் கோவிலில் நடைபெறும் அத்தனை பூஜைகள், ஆராதனைகள், திருவிழாக்களில் பக்த அடியார்கள் கலந்து கொண்டு அருள்மாறி பொழியும் கருமாரி அருளை பெற்றிடுக. ஓம் சக்தி, மகாசக்தி.